என்னோட ரெக்கார்டில் நான் சம் பண்ண போகிறேன். எப்படி சம் பண்ண போகிறேன்னா, என்னோட கண்டிஷன் வந்து இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் ஏங்கிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதோட சேல்ஸை மட்டும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், சம் பண்ண போகிறேன். அதாவது ஆட் பண்ணணும். எனக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் அமௌண்ட் மட்டும் எனக்கு ஆட் ஆகி வரணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு சம்மு, கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுனால சம் இஃப். ஸோ என்னோடய டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்கோ அந்த லிஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். என்னோடய கண்டிஷன் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து ஏங்கிற ப்ராடக்ட் மட்டும் வேணும். அதனால் ஏன்னு கொடுத்துக்கிறேன். க்ரைட்டீரியா வந்து ஏ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அதாவது சேல்ஸ் அமௌண்ட், அந்த ரேஞ்ச். ஓகேவா, சம் பண்ண வேண்டிய ரேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது ரேஞ்சு. எது அதோட க்ரைட்டீரியா என்னங்கிறது செகண்ட் கொடுக்கணும். இப்போ தேர்ட் கொடுக்க வேண்டியது சம் பண்ண வேண்டிய ரேஞ்ச். ஓகேவா. ஸோ அப்போ ஏங்கிற ப்ராடக்டில் உள்ள நம்பர்ஸ், அந்த சேல்ஸ் அமௌண்ட்டு மட்டும் எனக்கு சம் பண்ணி வரும். ஓகேவா. சரி.